உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த அரசாங்க கடனை தள்ளுபடி பண்ணுமா பண்ணாதான்? எவ்வளவு போராட்டம்! 2 மாசமா விவசாயிகள் நிம்மதி இல்லாம, தூக்கம் இல்லாம, கூட்டுறவுத்துறையிலேருந்து வசூல் நடவடிக்கை ஒரு பக்கம், போன் வருதுக்கு ஆள் வருது, நோட்டீஸ் வருதுன்னு கூட்டுறவு சங்கத்துல கீழே தொடங்கி வட்டார அளவுல, மாவட்ட அளவுல, மாநில அளவுல சென்னையில 12,000 விவசாயிகளை திரட்டி பேரணி, மாவட்ட அளவுல உண்ணாவிரத போராட்டம், காத்திருப்பு போராட்டம், எல்லா விவசாய சங்கங்களும் இணைந்து போராட்டம். இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 50,000 கொடுத்து 75,000 அறிவிச்சாங்க. 75,000 அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு இல்லாமல் இருக்கும்போது, நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், தமிழ்நாடு விவசாய சங்கம் உட்பட 11 அமைப்புகள் சேர்ந்து கடந்த 4ஆம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தின் முன்னாடி பார்த்தீங்கன்னா கோரிக்கை நிறுவனம் ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை அறிவிச்சோம். நம்ம தொடர் காத்திருப்பு போராட்டத்துக்கு நம்மை வாழ்த்துவதற்காக வந்திருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மாரிமுத்து அவர்கள் நம்மளை உடனடியாக நம்ம பிரதிநிதிகளை அழைத்துட்டு தலைமைச் செயலகம் போய் மாண்புமிகு மூத்த அமைச்சர் ஐயா புஷி ஆனந்த் ஆதவர்ஜன் சந்திக்க வச்சு உடனடியாக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நாங்களும் சென்னையிலேயே காத்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்றிலேயே மிகச்சிறப்பான முன்னேற்றம். ஒரு போராடக்கூடிய அமைப்புகள், அதுவும் 8 மூத்த அமைச்சர்கள் தலைமைச் செயலகத்தை அழைச்சு துறை செயலர்கள் உட்பட, அதுவாக பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற 4 பேர். தலித் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ராமச்சந்திரன், கீழூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அம்மையார் லதா, அடுத்தது ஐயா மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர், இவங்க எல்லாரும் முன்னிலையில் உட்கார்ந்து 25க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினர் எல்லாரும் கலந்து கொண்டு ஒரு மிகச்சிறப்பாக இந்த கூட்டுறவு பயிர்கடன் தள்ளுபடியில் விவசாய சிரமங்களை எடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்க. உண்மையிலுமே இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த மாண்பு தமிழ்நாடு முதல்வர் ஐயா சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு விவசாயிகளின் சார்பில் இந்த காலையில் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, விவசாயிகளுக்கு எந்த நிபந்தனைகளுமே கூடாது, தயவு செஞ்சு நீங்க வாக்குறுதி முழுமையான அனைத்து கடன்களையும் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் இணைந்து கோரிக்கை வச்சோம். விவசாய சிரமங்களை எடுத்து சொன்னோம். கண்டிப்பாக முதல்வர் கவனத்தை கொண்டு செல்றோம். நல்ல ஒரு முடிவாக முதல்வர் அறிவிப்பார். கண்டிப்பாக முதல்வர் உங்களை கைவிட மாட்டார். கண்டிப்பாக இந்த அரசு விவசாயிகளுக்கான அரசா இருக்கும், விவசாயிகளோடு இருக்கும். எப்பனாலும் நீங்க வாங்க, சந்திங்க, பேசலாம்னு சொன்னோம். 3 மாசம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வைங்கன்னு சொன்னா கண்டிப்பா நாங்க வைக்கிறோம், விவசாயிகள் குறைகளை கேட்கறோம், கருத்துக்களை கேட்கறோம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா கரும்புக்கு, பாலுக்கு, நெல்லுக்கெல்லாம் நீங்க தேர்தல் வாக்குறுதியில எங்களுக்கு கொடுத்த மாதிரி உடனடியாக விலை உயர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். கண்டிப்பா அதையும் நாங்கள் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போறோம்னு சொன்னாங்க. இனாமல பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கான எடுத்திருக்கிற முயற்சிகளுக்கு நாங்கள் நன்றி சொன்னோம், வாழ்த்துக்களை தெரிவிச்சோம், பாராட்டுகளை தெரிவிச்சோம். கண்டிப்பாக அதற்காக உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. கல் இறக்கி விற்பதற்கு இருக்கிற தடையை நீக்கணும்னு சொன்னா கண்டிப்பா முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, வேளாண்மை துறை விவசாய வருமானத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களை எல்லாம் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கேட்டோம். கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக போராடக்கூடிய விவசாய சங்கங்களை அழைத்து ஒரு 8 அமைச்சர்களை வைத்து தலைமைச் செயலர்களை துறை அதிகாரிகளோடு சட்டமன்ற உறுப்பினரோடு வச்சு ஒரு கருத்துக்களை கேட்டது என்பது பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு வரவேற்கத்தக்கது. அது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். கண்டிப்பாக நம்ம விரைவில் காத்திருப்போம். மாண்புமிகு தமிழ்நாடு ஒரு நல்ல முடிவை எடுத்து அறிவிப்பார் என்பதற்காக உங்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன். அது வரைக்கும் விவசாயிகள் பொறுமையா இருங்க, அன்பா இருங்க. இந்த முயற்சியில கலந்து கொண்ட அனைத்து விவசாய சங்க தலைவர்களுக்கும், இந்த முயற்சியை முன்னெடுத்த திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மாரிமுத்து அவர்களுக்கும், இந்த முயற்சியில் நம்மோடு இன்னும் இறுதியாக களத்தில் நின்றிருக்கக்கூடிய சிபிஐ சேர்ந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், சிபிஎம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததோடு, இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து விவசாய சங்க தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நம்மளது முயற்சி கைகூடும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.